நான் உங்கள் ஆர்ஜி ஹபீஸ். இன்றைய காணொலியில் விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்தியோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். நேற்றைய தினம் அதிரடிக்கு பஞ்சம் இல்லாம நேற்றைய போட்டியை கண்டுகளிச்ச அனைத்து இலங்கை ரசிகர்கள் தாண்டி இந்த உலக கிரிக்கெட்டுக்கை இலங்கை என்ற யாரு, இலங்கை தீவு அல்லது தீவுக்காரங்க தான் நாங்க எப்படித்தான் சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க இலங்கை அணி. யாருக்கு எதிரான ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில நேற்றைய நாள் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி. இலங்கை ரசிகர்களா இலங்கை அணி எப்படி ஆஸ்திரேலியா இந்த உலக சாம்பியன்கள், உலக ஜாம்பவான்கள் சொல்லி நிரூபிச்சிருக்கிற ஆஸ்திரேலியாவோட எப்படி போட்டி போடப்படுறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு இது முக்கியமான போட்டியாக காணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா சிம்பாப்வே அணியுடனான போட்டியில தோல்வியை சந்திச்சு இலங்கையுடனான போட்டியில ஒரு அதிரடியை காட்டும் என்பதுதான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாக இருந்தது. இருந்தும் இலங்கை அணி என்ன எப்படியான மாற்றங்களை செய்ய போகிறது, ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்றைய நாள்ல கண்டுகளிச்சது அது ஆட்டம் இல்லைங்க, அது தான் கொண்டாட்டமா இருந்தது. இலங்கை அணியை தாண்டி, இலங்கை ரசிகர்களை தாண்டி உலக நாடுகளை திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது. இலங்கை அணி மீது தோடு இலங்கை அணியில இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா என்பதை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அந்த பத்தும் நிசைகையினுடைய ஆட்டம் தான். இன்றைய நாள்ல இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டியினுடைய விவரங்களை நாங்கள் தரப்போறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலிகளை புதிதாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதே போல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த விளையாட்டு செய்திகள் நாங்க நிறைய விளையாட்டு செய்திகள் தர இருக்கிறோம். இன்றைய நாள்ல முக்கியமான செய்தியோடு நான் உங்களை இணைஞ்சிருக்க போறேன். ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி கண்டி பல்கலைக்கழக மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது நேற்றைய நாள்ல இந்த போட்டி பல எதிர்பார்ப்புகள் இலங்கை ரசிகர்கள் மேல் இருந்திருந்தது. இதுல முக்கியமான ஒரு விடயம் தான் இலங்கை அணி இந்த போட்டியில வென்றாகணும். ஏனென்றால் இலங்கை அணியுடைய கடந்த கால போட்டிகளையும் விட இந்த T20 பல மாற்றங்கள் இலங்கை அணி காண்பித்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப 2 போட்டிகளையும் இலங்கை அணி வெற்றியோடு ஆரம்பித்திருந்தது. இந்த 3வது போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டி இலங்கை அணி இதிலையும் வெற்றி பெறணும் என்பதுதான் இலங்கை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. நேற்றைய நாள்ல நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றது முதலில் துடுப்படுத்த ஆடி ஆஸ்திரேலியா அணி. இந்த துடுப்படுத்த ஆட்டத்துல முதல்ல ஆரம்பம் நன்றாகத்தான் அமைந்திருந்தது. அதிரடியை காட்டியிருந்தார்கள். ஹெட்டும் அதே போல மாசும் அதிரடியான ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். இருந்த போதிலும் இடையில ஹெட் அதே போல மாஸ் அடுத்தடுத்து அவுட் ஆன பின்னர் ஆஸ்திரேலியாவுடைய போக்கு மாறி இருந்தது. இலங்கையினுடைய பந்து வீச்சு பக்கம் மாறி இருந்தது. இலங்கையினுடைய போட்டி ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி 200 தாண்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இலங்கை ரசிகர்கள் எண்ணியிருந்தார்கள். ஆனால் அது மாறி இருந்தது. இறுதியில ஆஸ்திரேலியா அணி 20 ஓவர் முடிவுல 181 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தது. சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள். இதுல சிறப்பாக ஹெட் 56 ஓட்டங்களையும் அதே போல மிச்சல் மாஸ் 54 ஓட்டங்களையும் இருவரும் அரை சதம் கடந்திருந்தார்கள். ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்திருந்தாங்க. அழகான முறையில் நம்பி வீச்சல் எடுக்கு பார்க்கும்போது இலங்கை அணி சார்பாக துஷ்மந்த் சமீர 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். சிறப்பான பந்து வீச்சு. அதே போல மிக முக்கியமான ஒரு விக்கெட் தான் இறுதியாக ஹேமந்த் 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இந்த ஹேமந்த் 3 விக்கெட்டும் துஷ்மந்தருடைய சமீர அந்த 2 விக்கெட்டும் தான் இலங்கை அணியுடைய மிக முக்கியமான விக்கெட்டுகளாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கை அணி பதிலுக்கு துடுப்படுத்த ஆடி இருக்கிறது. இது பெரிய ஒரு இலக்காக இலங்கை அணிக்கு பார்க்கப்பட்டிருந்தது. 181 ஓட்டம் T20 இது ஒரு பெரிய ஒரு இலக்கு. அதுவும் பல்கலைக்கழக மைதானத்துல என்னதான் இலங்கை செய்ய போகிறது, இலங்கை அணி இந்த ரன்னை சேஸ் பண்ணுமா என்பதுதான் இலங்கை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் இலங்கை ரசிகர்கள் இலங்கை அணி மீது ஒரு அபார நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கையின் பிரகாரமாக இலங்கை அணி துடுப்படுத்த ஆட ஆரம்பித்தது. ஆரம்பமே அதிர்ச்சியா இருந்தது. ஆரம்பம் குஷால் பெரேரா 2 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். இந்த ஆட்டத்துக்கு பிறகு இலங்கை அணி ஒரு ஆட்டம் கண்டிருந்தது. ரசிகர்கள் முதல்ல விக்கெட்டை இழந்திருந்தமை இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளித்திருந்தது. அதன் பின்னர் ஜோடி சேர்ந்த குஷால் மெண்டிஸ் அதே போல பத்தும் நிசங்கருடைய இணைப்பாட்டம் தான் இலங்கை அணியுடைய வெற்றிக்கு வித்திட்டு இருக்கிறது. அதுல மிக முக்கியமா பத்தும் நிசங்க அதே போல குஷால் மெண்டிஸருடைய இணைப்பாட்டம் 110 வரை அவர்களுடைய இணைப்பாட்டமாக இருந்தது. 2வது விக்கெட்டுக்காக இந்த ரன்னை சேர்த்ததன் மூலமாக இலங்கை அணி இந்த வெற்றி அடைவதற்கு வாய்ப்பாக இருந்தது. இதுல முக்கியமாக குஷால் மெண்டிஸ் 51 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அவர் தொடர்ச்சியான 3 அரை சதங்களை பெற்றிருக்கிறார். இதற்கு முன்னர் மூவர் இப்படியான 3 அரை சதங்களை பெற்றிருக்கிறார். அதுல 3வது இடத்தையே அவர் எடுத்திருக்கிறார். குஷால் மெண்டிஸ் அரை சதம் பெற்றிருக்கிறார். அவர் தொடர்ச்சியான 3 அரை சதம் T20 வேர்ல்ட் கப்ல பெற்றிருக்கிறார். சோ அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். அதுக்கு அடுத்தது பவன் ரத்நாயக்க இணைப்பாட்டமாக பத்தும் நிசங்கையோடு இணைந்திருந்தார். இந்த இணைப்பாட்டம் தொடர்ந்தது. வெற்றி வரைக்கும் அழைத்து கொண்டு போயிருந்தார்கள். இருவரும் சேர்ந்து பத்தும் நிசங்கையினுடைய ஆட்டம் தான் இங்கே அனைவராலும் பார்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த ஆட்டம் என்று பார்த்தா
பத்தும் நிசங்கையினுடைய ஆட்டம் வந்து விஸ்வரூபம் எடுக்கப்பட்டது அந்த பல்கலைக்கழக மைதானத்துல. திடீரென்று பத்தும் நிசங்க அதிரடியை காட்ட ஆரம்பித்தார். இறுதி 10 ஓவர்ல ஆரம்பம் அரைச்சதம் 33 பந்துகள்ல பெற்றிருந்தார். இறுதி அரைச்சதத்தை வந்து வெறும் 21 பந்துகள்ல தான் பெற்றிருந்தார். சோ அவருடைய அதிரடியால வந்து இலங்கை அணி வெற்றி அடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, அவர் நேற்றைய தினத்துல இரண்டாவது செஞ்சுரி T20 வந்து இரண்டாவது சதத்தை பூர்த்தி செய்திருக்கிறார். T20 வேர்ல்ட் கப்ல இது முதல் சதம். இலங்கை அணி சார்பாக வந்து இதுதான் அதிகமான 2 சதங்களை பெற்ற வீரராக பத்தும் நிசங்க தெரிவாயிருக்கிறார். நேற்றைய தினத்துல இதுக்கு முன்னர் மஹல ஜெயவர்தன, TM டில்சான் உட்பட அடுத்தது பத்தும் நிசங்க பெற்றிருக்கிறார். பத்தும் நிசங்க 2 சதங்களை பெற்று முதல் இடத்தில் இருக்கிறார். இலங்கை அணி சார்பாக T20 வரலாற்றுல T20 வந்து 2 சதங்களை பெற்றவர் என்ற அடிப்படையில முதல் இடத்தில் இருக்கிறார். தொடர்ச்சியாக இலங்கை அணியுடைய இந்த அபாரமான ஆட்டம், விஸ்வரூபம் வந்து பத்தும் நிசங்கினுடைய ஆட்டம் அனைவராலும் பார்க்கப்பட்டிருக்கிறது, கவரப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். மிக முக்கியமான ஒரு விடயம், அனைவரும் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார்கள் பத்தும் நிசங்கினுடைய ஆட்டத்தை பார்த்து. என்ன ஆட்டம், என்ன அதிரடி என்று சொல்லி வந்து அதிரடிக்கு பஞ்சம் இல்லாம பத்தும் நிசங்கருடைய துடுப்பாட்ட ஆட்டத்திலிருந்து வந்து பந்துகள் எல்லாமே மைதானத்துக்கு வெளியே பறக்க விடப்பட்டிருந்தது. நேற்றைய நாள் ரசிகர்களுக்கு, இலங்கை ரசிகர்களுக்கு அது கொண்டாட்டமாக அமைந்திருந்தது. சிறப்பான ஒரு ஆட்டத்தை பத்தும் நிசங்கினால் நேற்றைய நாள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அது இலங்கை ரசிகருக்கு அது விருந்தாக படைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினத்தில் இலங்கை அணி நீண்ட நாளைக்கு பிறகு இப்படி ஒரு அணியை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. வெறும் 2 விக்கெட்டுகளை இழந்து 182 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 18 ஓவர்கள்ல இந்த இலக்கை அடைந்திருக்கிறார்கள். வெளியில 12 பந்துகள் 2 ஓவர்கள் மீதமாக இருக்கும் பட்சத்துல வந்து இந்த வெற்றி இலக்கையை கடந்திருந்தார்கள். நேற்றைய தினத்தில் இலங்கை அணியுடைய இந்த விஸ்வரூபம் பத்தும் நிசங்கருடைய அதிரடிக்கு பஞ்சம் இல்லாமல் நேற்றைய வெற்றியை ரசிகர்கள் பலர் வந்து கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். வலைதளங்களாக இருக்கலாம், அந்த வெற்றி களியாட்டங்கள் அதிகரிச்சு இருந்தன. சோ நேற்றைய நாள்ல வந்து அனைவரும் பத்தும் நிசங்கருக்கு, ஸ்பெஷலாக வந்து கிரிக்கெட்டருடைய ஜாம்பவான்களாக பார்க்கப்படுகின்ற நிறைய பேர் வந்து பத்தும் நிசங்க வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க, வாழ்த்துக்களை இணைத்திருக்கிறாங்க. சோ நாங்களும் பத்தும் நிசங்கைக்கு வாழ்த்தோடு, அதே போல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இலங்கை அணிக்கு இந்த இடத்துல வந்து வாழ்த்துக்களை சொல்கிறோம். அடுத்த சுற்று சூப்பர் 8 சுற்றுக்கு வந்து தெரிவா இருக்கிற இலங்கை அணிக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கிறோம். இலங்கை அணியுடைய தொடர் வெற்றி 3 வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். T20 வந்து வருகின்ற போட்டி வந்து நாளை மறுதினம் சிம்பாப்வேக்கு அணிகளுக்கு இடையிலான போட்டி வந்து அதே பல்கலைக்கழக மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று இலங்கை அணி ரசிகர்களுக்கு விருது படைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய நாள்ல வந்து இந்த செய்திகளோடு நான் நிறைவுக்கு வருகின்றேன். மீண்டும் அடுத்த ஸ்கோர் விவரங்களை, அதே போல அடுத்த விளையாட்டு செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கும் வரை RJ ஹபீஸ்.